பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். செந்திலுக்கு வீட்டுல நடக்கிற விஷயத்தை எல்லாம் கதிரும் ராஜியும் வந்து சொன்ன உடனேயே ஆத்திரத்துல கோவத்தோட எந்திரிச்சு போறாரு. வாமினா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. செந்தில் வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்குது, என்ன எங்க கிட்ட எல்லாம் சொல்லல, என்ன மனசுக்குள்ளே வச்சுட்டு இவ்வளவு கஷ்டத்தையும் நீயே தனியா சுமந்துட்டு இருந்தியா? எங்க கிட்ட சொல்லி பகிர்ந்திருக்கலாம்ல, எதுக்குன்னு இவ்வளவு கஷ்டப்படணும்? வேணா விடுறா செந்தில, என் பிரச்சனை என் கஷ்டம் என்னோட போட்டும், நீங்களாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்கல்ல. அண்ணே, நீ கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணமே இவர்தான். இவர் பண்ணின காரியத்தினால்தான் நீ இம்புட்டு கஷ்டப்படுறனே அப்படின்னு பாண்டியன் பக்கம் கைய நீட்டி செந்தில் சொல்றாரு. பாண்டியன் அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. தங்கமயிலு அப்படியே பேந்த முழிக்கிறாங்க. என்ன இது, இவர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நாமன்னு தானே சொல்லுவாங்கன்னு நினைச்சோம், மாமாவை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு தங்கமயிலு ரொம்ப அப்ராணி போல முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. சரவணன் உடனே என்னடா சொல்ற செந்திலு, அப்பா எப்படி காரணமாவாங்க? அப்பா என்னடா பண்ணினாரு? எல்லா தப்பு பண்ணது இந்த தங்கமயிலும் தங்கமயிலோட குடும்பமும். இதுக்கு எதுக்குடா அப்பா மேல பழி போடுற அப்படின்னு சரவணன் கேட்டோன்ன செந்தில், என்னன்னு புரியாம பேசுற, எல்லா தப்பு செஞ்சது அப்பா தானே. அப்பா மட்டும் இந்த பொண்ண பாக்கும்போது விசாரிச்சிருந்தாருன்னா இந்த கஷ்டம் உனக்கு தேவையானே. இன்னைக்கு வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற நீ, நாளைக்கு உன் நிலைமை என்னன்னு நினைச்சு எனக்கு கவலையா இருக்குன்னு. இவ்வளவு நாளா நீ இந்த கஷ்டத்தை மனசுக்குள்ளே சுமந்துகிட்டு இருந்தீல, இனிமே நீ தனியா இருந்து என்ன தன்னை பண்ண போற? எதுக்குன்னு இந்த கல்யாணம்? இம்புட்டு பொய் சொல்லி ஒரு பொண்ணை ஏமாத்தி உன் தலையில கட்டியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு இளிச்சவாயன் வருவான், அவனை ஏமாத்தலான்னு காத்திருந்திருக்காங்க. அந்த இளிச்சவாயன் அப்பாவாதான் இருந்திருக்காரு. அப்பா விசாரிச்சிருக்கணும்ல. இப்பெல்லாம் கல்யாணத்திலயும் சரி ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவோ ஏமாத்துறாங்க, இதை விட பல மடங்கு ஏமாத்துறாங்க. இவங்க படிப்புலயும் வயசுலயும் மட்டுமா போய் சொல்லிருக்காங்க? வேற என்னென்ன போய் சொல்லிருக்காங்களோ இன்னும் தெரியாது இல்லன்னு உனக்கு? இந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி அப்பா சரி கட்டுவாரு? என்னென்ன அப்பா பார்த்த பொண்ணு அப்படின்னு செந்தில் கத்துறாரு. கோமதி உடனே, டேய் என்னடா அப்பாவை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்க? அவருக்கு என்னடா தெரியும் இவங்க நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்பினாரு. நம்புறது ஒரு தப்பாடா? தப்புதாமா, தப்புதான். அடுத்தவங்களை கண்மூடித்தனமா நம்புறது தப்புதான். இவ்வளவு படிச்ச பொண்ணு வேணும், இம்புட்டு நகை போடுற பொண்ணு வேணும், ஏதாவது கண்டிஷன் வச்சீங்களா? இல்லையே. அவங்க எல்லாமே பேசும்போது நம்மளுக்கு தோதா பேசுற மாதிரி இருக்குன்னு மீனா அடிக்கடி சொன்னா. மீனா சொன்னா போய் விசாரிக்கலாம், பொண்ணு வீடு பேசுறத பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு. கேட்கவே இல்லையே. அப்பாக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்னு நினைச்சு அதெல்லாம் ஒண்ணு விசாரிக்க வேணாமா? நம்ம ஊருக்குள்ள யாருமா நம்மளை ஏமாத்த போறா? என்னென்ன பேச்சு? நான் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றதுக்காக என்ன அவமானமா நினைச்சாரு. கதிரையும் அப்படிதான் நினைச்சாரு. ஆனா இன்னைக்கு நாங்க பரவாயில்ல போல. அண்ணே, நீ காதலிச்ச பொண்ணையும் கட்டிக்க வேணான்னு விட்டுட்டாங்க, இன்னைக்கு கட்டி வச்ச பொண்ணும் இவ்வளவு ஏமாத்துறாங்களே, இது எப்படி சாத்தியமா இருக்கும்? இன்னி நாளைக்கு இவங்களோட நீ சேர்ந்தே வாழ்ந்தா கூட இவங்க என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதுல என்ன பொய் இருக்குன்னு தானே சந்தேகப்பட தோணும். மனசு நிம்மதியா வாழ முடியுமா? இவங்க கையால ஒரு டம்ளர் காப்பி குடிக்க முடியுமா? அதுல விஷத்தை கலந்துருப்பாளான்னு மனசு பதைக்காது? என்ன பச்சை தண்ணி குடிக்க முடியுமான்னு நம்மளை ஏமாத்தினவைவ அப்படின்னு தோணலன்னு உனக்கு அப்படின்னு செந்தில் கோவத்தோட கத்துறாரு. கோமதி உடனே, டேய் அதெல்லாம் நினைச்சுதாண்டா அப்பாவை இடிஞ்சு போய் நிக்கிறாரு, அவர் மேலே மறுபடி குற்றம் சொல்ற? மா, தப்புதாமா. ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ தப்பு செய்யறடா, நீ இங்க பேசாதடா, நீ அதை பண்ணாதடான்னு சொல்றாரு அப்பா. அப்பன்னா கல்யாணங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி 4 பேர்ட்ட விசாரிச்சிருக்கணும்ல. இவங்க நல்ல குடும்பமா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணான்னு கேட்டிருக்கணும்ல. என்னம்மா நீ? இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு இவங்க அண்ணன் கூடயே தான் இருந்திருக்காங்க. அண்ணனை ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு எல்லாமா நஷ்டமா இருந்திருக்கும், நம்மளுக்கு எல்லாம் அண்ணன் இல்லாம போயிருப்பாரு. என்னம்மா நீ பேசுற? இன்னைக்கும் அண்ணன் பாவம் மன வருத்தத்துல குமரிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு நிலைமை என்னன்னு நான் வருத்தப்படுறேமா. இதுல கல்யாணத்தை இந்த மண்டபத்துல வைக்கணும், பட்டு புடவை 1 லட்சத்துக்கு எடுக்கணும், என்னென்ன பேச்சு, என்னென்ன பாடு, எவ்வளவு திமிரா செஞ்சிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வேலையும். ஏமா நான் கேக்குறேன், உங்ககிட்ட இவங்க கிட்ட போய் 80 பவுன் நகை போடுங்கன்னு கேட்டீங்களா? இல்ல எங்களுக்கு எம்ஏ படிச்ச பொண்ணு வேணும்னு கேட்டீங்களா அப்படின்னு செந்தில் கேட்கும்போது, இல்லையேடா இவங்க கிட்ட நாங்க எதுவுமே கேட்கலடா, நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வந்தா போதும், என் சரவணனை பாத்துக்கிற நல்ல மனைவியா இருந்தா போதும் தான்டா நினைச்சோம். உண்மையா இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்கன்னு நினைச்சோம். இவங்க படிச்ச படிப்பை சொல்லி இவங்களுக்கு என்ன முடியுமோ அதை சொல்லியிருந்தா அப்படியே ஏத்துக்கிட்டு இருந்திருப்போமேடா. வயசுல 2 வருஷம் பெரியவன்னு சொல்லியிருந்தா
அன்னைக்கே வேண்டான்னு சொல்லிருப்பேன். இவளை இன்னைக்கு கட்டிட்டு வந்து வச்சு நடு கூடத்துல நின்னு எல்லார் முன்னாடியும் என் மகன் அழுகிறத பாக்கவாடா கல்யாணம் பண்ணி வச்சேன். எனக்கு எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும் அப்படின்னு கோமதி கத்துறாங்க. மா, வைத்தறிச்சல் கோவம் எல்லாத்தையுமே உங்க வீட்டுக்காரர்கிட்ட காமிங்கம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அவர் மட்டும்தான். இங்க பாருங்கப்பா, அண்ணனோட வாழ்க்கை வீணா போறதுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா காரணம் அப்படின்னு செந்தில் பாண்டியனுக்கு முன்னாடி போய் நின்னு விரல நீட்டி பாண்டியனை சொன்ன உடனே பாண்டியன் அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு சேர்ல உட்கார்றாரு. எல்லாம் பதறி போய், அண்ணே சும்மா அண்ணே, அப்பாவே மனசு வருத்தப்பட்டு இருக்காரு. அப்பா அப்பா என்னப்பா பண்ணுது அப்படின்னு பதறி போய் நிக்கிறாங்க. தங்கமயிலும் வேகமா தண்ணி வந்துட்டு, மாமா இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க மாமா அப்படின்னு செம்புல தண்ணி எடுத்தாந்து நீட்டும் போது கோமதி சொல்றாங்க, ஏய் எதுக்கு நீ தண்ணி எடுத்துட்டு வந்த? ஏன் என் புருஷன் உயிரோட இருக்க கூடாது? செத்து போயிட்டா உன் பிரச்சனை இதுல இருந்து மறைஞ்சு போயிடும்னு நினைக்கிறியா? இந்த சொம்பு தண்ணிக்குள்ள என்ன தெரிய கலந்த அப்படின்னு கோமதி கேட்டோன்ன அப்படியே அதிர்ச்சியோட தங்கமயிலு வாயை பொத்திக்கிட்டு பின்னாடியே போறாங்க. போ, அப்படி போயிடு, என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னே வந்தியா அப்படின்னு கோமதி கத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தங்கமயிலோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பாண்டியன் சொல்றாரு, நீங்க உங்க மகளை கூட்டிகிட்டு போயிடுங்க, எங்க வீட்டுல இனிமே தங்கமயில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயிலு, மாமா ப்ளீஸ் மாமா, போக வேணாம் மாமா, நான் இங்கே இருந்துக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சும் போது தங்கமயிலு, போதும் தங்கமயிலு, உன்னால என் பையன் பட்ட கஷ்டம் போதும். என் பையனுக்கு உன்னை நான் தான் கட்டி வச்சேன். என் பையன் பாவம். கோமதி சொல்ற மாதிரி அவன் ஒரு அப்ராணி. என் கிட்ட வந்து செந்தில் கேட்டா மாதிரி, நீ பார்த்த பொண்ணு பாத்தியாப்பா? என்னப்பா பொண்ணு பார்த்த? என்னை கஷ்டப்படுத்தி அழுக வைக்கிற பொண்ணாப்பா பார்த்த? எனக்கு எதுக்குப்பா இவ அப்படின்னு கேட்காம, நான் உங்களுக்காக கஷ்டத்தை தாங்கிக்கிட்டேன்பான்னு சொன்னான். அவனோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கணும். நீ இனிமேல இந்த வீட்டுல இருந்தா அவனால நிம்மதியா தூங்க கூட முடியாது. நீ இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. பைய எடுத்துட்டு கிளம்புடி அப்படின்னு கோமதியும் கத்துறாங்க. தங்கமயிலு பைய எடுத்துட்டு கிளம்பும் போது, ஏய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அதுக்கப்புறம் அதை வச்சுட்டேன் இதை வச்சுட்டேன்னு திரும்பி வராத. உன் நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேல, 80 பவுன் நகை போட்டாகலாம் பெருசா, வாய் முழுசா பொய் அப்படின்னு கோமதி சொன்ன உடனே தங்கமயிலுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. ஐயோ, இனி இந்த நகை பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னும் அசிங்கமா போயிருமே அப்படின்னு வேகமா போகும்போது, ஏய் மறுபடியும் நீ ரூமுக்குள்ள போகாத, நானே எல்லாத்தையும் எடுத்து வந்து தரேன் அப்படின்னு கோமதி எல்லா நகையும் எடுத்து வந்து குடுக்கறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு தங்க நகை கீழே விழுகுது. ஏய் இதையாண்டி கீழே விட்டுட்டு போற அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது காசு மாலை கருத்து போயிருக்கு. என்னடி இது கருத்து போயிருக்கு? அது வந்து அத்த ஒண்ணு இல்ல அத்த அப்படின்னு தங்கமயிலு நகையை வாங்கி உள்ள வைக்கும் போது, ஏய் காமி எல்லாத்தையும் அப்படின்னு கோமதி எல்லா நகையும் பிரிச்சு பாக்குறாங்க. எல்லாம் கவரிங்க, எல்லா நகையும் கவரிங்க, எல்லாம் கருத்து போய் கிடக்கு, ஏண்டி இதுல கூட பொய்யா அப்படின்னு கேட்கும்போது தங்கமயிலோட அம்மா, இல்ல சம்மந்தி, அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லாம் நல்ல நகை தான், கவரிங் நகை எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது மீனா வர்றாங்க உள்ள. என்ன சொல்றீங்க? தங்கமயில் அக்காக்கு 80 பவுன்ல 8 பவுன் தான் தங்க நகை, மிச்சம் எல்லாம் கவரிங்னு நீங்க தானே சொன்னீங்க, இப்ப என்ன மாத்தி பேசுறீங்க அப்படின்னு மீனா கோவத்தோட கேட்கும்போது, என்னமா புரியாம பேசுற? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீயும் ராஜியும் கண்ணு வச்சிருப்பீங்கன்னு நாங்க சும்மா சொன்னோம், எல்லாம் தங்க நகை தான் போட்டோம், இப்பதான் அப்படி மாறி போயிருக்கு, ஒருவேளை நீங்க 2 பேரும் தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது மீனாவும் ராஜியும் நேரா போய் தங்கமயில் அம்மாவோட கழுத்தை பிடிக்கிறாங்க. யாருகிட்ட போய் சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க தான் நின்னு அழுதுகிட்டு இருந்தீங்க, ஏன் இன்னைக்கு காலையில கூட தங்கமயில் அக்கா 8 பவுனை தவிர மிச்ச எல்லாமே கவரிங் நகைதான்னு சொல்லி அழுதாங்க அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க. கோமதி வந்து, ஏய் என்னடி சொல்றீங்க, உண்மையா? இது ஏண்டி எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கும்போது கதிரு வந்து, மா இத சொன்னா வீட்டுல பிரச்சனை வரும், நீங்களோ அப்பாவோ நகைக்கு ஆசைப்பட்டு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணல, இது ஒரு பெரிய விஷயம் இல்லன்னு நினைச்சுதான் 2 பேரும் மறைச்சிட்டாங்க, ஆனா ராஜி என்கிட்ட சொன்னாமா அப்படின்னு கதிரு வேற சொல்றாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.